மதுபான முறைகேடு வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால பிணை. மக்களவை தேர்தல் பரப்புரை மேற்கொள்ள 8 நிபந்தனைகளோடு ஜாமீன் வழங்கியது உச்சநீதிமன்றம். திகார் சிறையிலிருந்து வெளியே வந்த கெஜ்ரிவாலுக்கு ஆம் ஆத்மி தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. சர்வாதிகாரத்திற்கு எதிராக போராட வேண்டும் என அழைப்பு விடுத்த கெஜ்ரிவால். பொது பிரச்சினைகள் குறித்து பிரதமர் மோடியோடு விவாதிக்க தயார். காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி அறிவிப்பு. இந்துக்களை 2ஆம் தர குடிமக்களாக மாற்ற காங்கிரஸ் துடிப்பதாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. தாம் வெற்றி பெறுவதன் மூலம் இந்தியா வெற்றி பெறும் என்று ஹைதராபாத் பிரச்சார கூட்டத்தில் பேச்சு. டெல்லி மற்றும் புறநகர் பகுதிகளில் 70 கிலோமீட்டர் வீசிய புழுதி புயலால் வாகன ஓட்டிகள் அவதி. கடும் வெப்பம் வாட்டி வதைத்த நிலையில் மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழலுக்கு மாறிய தலைநகரம். சவுக்கு சங்கர் மீதான 3வது வழக்கில் வருகிற 24ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்தது எழும்பூர் நீதிமன்றம். யூடியூபில் யார் மனதையும் புண்படுத்தும் வகையில் பேச மாட்டேன் என சவுக்கு சங்கர் எழுத்துப்பூர்வமாக நீதிபதியிடம் கொடுத்துள்ளதாக அவரது வழக்கறிஞர் தகவல். ஐநா உறுப்பினராக பாலஸ்தீனத்தை சேர்த்துக் கொள்ளும் தீர்மானம் பொது அவையில் நிறைவேற்றம். இந்தியா உள்ளிட்ட 143 நாடுகள் தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களிப்பு. தேனி, மதுரை, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக கனமழை. கோடை வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. 4ஆம் கட்ட மக்களவை தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவு. 10 மாநிலங்களில் உள்ள 96 தொகுதிகளுக்கு நாளை மறுநாள் வாக்குப்பதிவு. உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் உற்சாகத்துடன் தொடங்கியது 126வது மலர் கண்காட்சி. உற்சாகத்துடன் கண்டுகளிக்கும் சுற்றுலா பயணிகள். மல்யுத்த வீராங்கனைகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த விவகாரம். வலுவான ஆதாரங்கள் உள்ளதால் பாஜக எம்பி பிரிஜ்பூஷன் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்ய டெல்லி நீதிமன்றம் உத்தரவு. சென்னையில் வெறும் கண்களுக்கு தென்பட்ட சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம். 7 நிமிடங்கள் வரை கண்டு ரசித்த மக்கள். ஐபிஎல் லீக் போட்டியில் குஜராத் அணியிடம் பணிந்தது சிஎஸ்கே. அடுத்த 2 போட்டிகளிலும் வெல்ல வேண்டும் என்ற கட்டாயத்தில் சென்னை அணி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.